அண்மைச் செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் குறித்து காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறார்கள். நம்மிடையே இணைப்பில் செய்தியாளர் சுந்தர் இருக்கிறார். சுந்தர், வணக்கம். காவல்துறை என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்கள்? உங்களுடைய தகவல்கள் என்னென்ன? புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் நேற்று இரவு இரு சமூகத்தினிடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக வீடுகள் எரிக்கப்பட்டது, அரசு பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டது. இந்த பிரச்சனையில கிட்டத்தட்ட பலர் காயமடைந்து ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் எக்ஸ் வலைதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் அந்த கோவில் நேற்றைய தினம் அந்த பகுதியில் உள்ள ஒரு கோவில் திருவிழா தேரோட்டம் நடந்தது. அந்த தேரோட்டத்தில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் வழிபட வேண்டும் என்று கூறியதாகவும் அதற்கு மற்றொரு சமூகத்தினர் தடுத்ததாகவும் அதன் காரணமாக ஏற்பட்ட மோதல் காரணமாக தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக தகவல்கள் பரவியதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் ஏராளமான போலீசார் அந்த பகுதியில் முகாம் பதற்றத்தையே தணித்தனர். தொடர்ந்து இது தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சமூக வலைதளங்களில் தகவல் பரவுவது என்பது தவறு. இரண்டு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் குடிபோதையில் அங்குள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுவதற்காக வந்துள்ளனர். அந்த பெட்ரோல் பங்கில் யார் முதலில் பெட்ரோல் போடுவது என்பது குறித்த தகராறு தான் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக இரு தரப்பினருக்கே அங்கேயே மோதல் ஏற்பட்டதாகவும் இந்த ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களை மற்றொரு சமூகத்தினர் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து அங்கு சென்று ஒரு கூரை வீடு உள்ளிட்டவற்றை எரித்ததாகவும் அந்த அறிக்கையில் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது சமூக வலைதளங்களில் பரவுவது போன்று கோவில் திருவிழாவில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று கூறியதாக பதிவிடப்பட்டுள்ளது தவறு. இந்த சம்பவம் தொடர்பாக 17 பேரை தற்போது பிடித்து விசாரணை செய்து வருவதாகவும் அந்த காவல்துறை வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் ஆகியோர் ஆய்வு செய்துள்ளனர். இந்த நிலையில் தான் தற்போது இந்த காவல்துறை இந்த விளக்கத்தை அறிவித்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.